ஒரு அழகான கிராமம். அக்கிராமத்தில் வாய்க்கால்கள் மற்றும் பசுமையான மரங்களால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் ஆதித்யா என்னும் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் நல்ல மனசுக்கு பெயர் போனவன். கிராமத்தில் உள்ளவர்களுக்கு யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் அவன் முதலில் உதவ முன்வருவான். ஆனால் அவன் வாழ்க்கை முழுக்க துன்பமாக இருந்தது. நல்லவர்களின் வாழ்க்கையில் ஏன் எப்போதும் சோதனைகள் அதிகம்? ஆதித்யா இதனை புரிந்து கொள்ளாமல் தன் தினசரி வாழ்க்கை நாட்களை கடந்து வந்தான். ஆதித்யா தனது தினசரி வயல் வேலைகளை முடித்த பிறகு மழைக்காக காத்திருந்தான். ஆனால் மழை வராமல் வயல்களின் விளைச்சல்கள் நாசமாயின. அவனது நண்பர்களும் உதவி செய்ய மறுத்தனர். குடும்பத்திற்கு சாப்பாடு கூட இல்லாத நிலைமை. ஆதித்யா தன் வீட்டில் கவலையான முகத்துடன் அமர்ந்திருந்தான். இதனை பார்த்து அவனுடைய அம்மா, கஷ்டம் என்றால் திடீரென்று வரும், ஆனால் நல்லவர்களுக்கு அது காரணமில்லாமல் வராது. கடவுள் உனக்கு இதை கொண்டு வந்திருக்கிறார். ஏதோ ஒரு பெரிய நன்மை தரப்போகிறார். தயாராக இரு மகனே என்று அவள் கூறினாள். ஒரு நாள் ஆதித்யா தனது வயலுக்கு சென்று கொண்டிருக்கும் போது ஒரு மரம் அருகே ஒரு முதியவரை கண்டான். அந்த முதியவர் ஆதித்யாவிடம், மகனே, நான் உன்னை நீண்ட நாட்களாக கவனிக்கிறேன். உன் உழைப்பும் பிறரிடம் காட்டும் அன்பும் எல்லாம் நீ செய்யும் நல்ல காரியங்களுக்காகவே. ஆனால் உனக்கு ஏன் இப்படி வாழ்க்கை கஷ்டமாக இருக்கிறது என்றாவது நீ எண்ணிருக்கிறாயா? ஆதித்யா முதியவரிடம் கண் கலங்கியபடி, நான் எப்பொழுதும் கஷ்டங்களை பார்த்திருக்கிறேன் என்று கவலையுடன் முதியவரிடம் கூறினான். பிறகு முதியவர் ஒரு மெல்லிய புன்னகையுடன், நல்லவர்களுக்குத்தான் மிகப்பெரிய சோதனைகள் எதிர்கொள்வார்கள். ஆனால் அது கஷ்டம் இல்லை, அது கடவுளின் சோதனை. நீ நம்பிக்கையோடு இரு. உன் குணம் மற்றும் உழைப்பை தொடரும் வரை வாழ்க்கை உன் பக்கம் திரும்பும். அந்த முதியவர் ஆதித்யாவுக்கு ஒரு துளசி மாலை தந்தார். இந்த மாலையை அணிந்து கொள். உன் நம்பிக்கையை இழக்காதே. வாழ்க்கையில் நீ செய்த நன்மை மிகப்பெரிய நன்மையாக மாறும். ஒரு சில மாதங்களுக்கு பிறகு மழை அதிகமாக வந்தது. ஆதித்யாவின் வயல்களில் வரலாறு காணாத விளைச்சல்கள் ஏற்பட்டது. கிராமத்தில் உள்ள அனைவரும் ஆதித்யாவிடம் வந்து அவர் உதவிக்கு நன்றி கூறினார்கள். ஆதித்யா இப்பொழுது ஒரு தன்னம்பிக்கையுடன் நிற்க, அந்த முதியவரின் வார்த்தைகள் அவனின் மனதில் தேன் போல் ஓடியது. ஆதித்யா மீண்டும் ஒரு முறை அந்த முதியவரை தேடிச் செல்கிறான். ஆனால் அவர் காணாமல் போய்விட்டார். நல்லவர்களின் கஷ்டங்கள் அவர்களை ஒரு பெரிய வாழ்க்கைக்கு தயார் செய்வதற்கான சோதனைகளே. வாழ்க்கை நம்மை பலமாக உருவாக்கிட கடவுள் சோதனைகளை அனுப்புகிறார். ஆதித்யா தனது வெற்றியை மற்றவர்களிடம் பகிர்ந்து கிராமத்தில் பலருக்கும் உதவினான். நல்லவர்களின் கஷ்டத்திற்கு பின்னால் இருக்கும் ரகசியம் அவர்களின் வாழ்வில் ஏற்பட போகும் மிகப்பெரிய வெற்றியின் ஒரு பகுதி சோதனை.